வணக்க மக்களே, வெல்கம் டு மகாநதி சீரியல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்லாம் இருந்தது. ஸோ 2-3 இடத்துல வந்து காவேரி வந்து விஜயை வந்து மீட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படியே மிஸ் ஆயிருச்சு. ஸோ அவங்களுடைய விதியா என்னன்னு தெரில. ஸோ காரில் வரும்போது எதிராப்பில் வருவாங்க காவேரி, அப்போவும் மிஸ் ஆகிடும். ஒரே ஸ்கூலில் வந்து 2 பேரும் அப்படியே எதிர்க்கு எதிராக வருவாங்க. ஸோ அவங்க அந்த சைடு இருப்பாங்க, இவர் இப்படியே பார்த்துட்டு வந்துடுவார். அதையும் பார்க்க முடியாமல் போயிடும். காவேரி வந்து பெரிய காவேரியோ குட்டி காவேரி வந்து பெரிய காவேரியோட மோதிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேரை கேட்பாங்க, அதுக்குள்ளே இவர் கூப்பிட்ருவாரு. அங்கேயும் மிஸ் ஆகி போயிடும். ஸோ பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நானும் வந்து அந்த ராஜாவும் ராணியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்குள்ள ஒரு வில்லன்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதை கேட்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஞாபகம்லாம் இருந்தது, பழைய ஸ்டோரியோட ஞாபகம் எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்தார். அதுக்குள்ளே குட்டி காவேரி தூங்கிடும். எனக்கு இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த குட்டி காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவி விட்டுட்டு, அடுத்து வந்து இங்கிட்டு காவேரி பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து புது வீட்டு சாவிலாம் கொடுத்துட்டு, நீங்கள் வந்த புது வீட்டுக்கு வந்த யோகம் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காவேரியும் சொல்லுவாங்க, நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் புதுசாக, இனிமேல் நம்மளுக்கு நடக்க போகிறதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய் வந்து குட்டி காவேரி உட்கார வச்சு ரொம்ப மொக்க போட்டுக்கிட்டு இருப்பார். நீ ஸ்கூலில் போய் ரொம்ப ஒழுங்காக இருக்கணும், அடுத்தவங்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ வந்து பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பார். குட்டி காவேரி வந்து எப்பா போதும்ப்பா நிறுத்துப்பா, ஸ்கூலில் தான் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா நீனுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள தாத்தா, அந்த வேலைக்கார அக்கா எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டே வந்து நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே குட்டி காவேரியும் விஜயும் வந்து காரில் வந்து புறப்படுவாங்க. அந்த சைடு வந்து பெரிய காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்க டீச்சர் வேலைக்காக ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க எதிர்த்தாப்பில் வருவாங்க, நடந்து வந்துட்டுருப்பாங்க. இவங்க ஆப்போசிட்டில் வந்து காரில் போவாங்க. அப்படியே பார்த்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கடைக்குள்ளே போயிடுவாங்க. பெரிய காவேரி பார்க்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போய் விஜயும் குட்டி காவேரி வந்து பிரின்ஸிபலை மீட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு கிளாஸ்லாம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. யூகேஜி ஏ செக்ஷனில் போய் நீங்கள் போய் படிங்க, உங்கள் அட்மிஷன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து வெளியே வந்து பெரிய காவேரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ளே இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து பேசிடுவார், பார்க்க முடியாமல் போயிடும். இவங்க வெளியே வரும்போது அவங்க வேறு ஒருத்தவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் குட்டி காவேரி வந்து ஒரு பால் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பால் ஓடி போய் காவேரி மேலே பட்டு இவங்களும் குட்டி காவேரியும் பெரிய காவேரியும் இடிச்சுக்கிடுவாங்க. அப்போ வந்து சாரிலாம் கேட்பாங்க, 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிடுவாங்க. பெரிய காவேரி வந்து குட்டி காவேரிட்ட பேர் கேட்கும்போது அவங்க அப்பா அம்முன்னு கூப்பிட்ருவாரு. அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே அந்த குட்டி காவேரி வந்து ஓடிடுவாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் முடிஞ்சிருது. ஸோ மீட் பண்ணால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணால் அவருக்கு தெரிஞ்சிடும். காவேரி வந்து விஜயை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.